ஆக்சுவலி நான் போயிருக்கேன். அந்த ரூட் பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு. சரி போயா வழியில் வேற எப்படி சவுண்டு கேட்குது. ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேனசஸ் மாதிரி ஆகிட்டோம். கண்ணாடி மாதிரி இருக்குது. உள்ளே இருக்குது அப்படி பளிச்சுன்னு தெரியுது. பயங்கரமாக இருக்குது. செங்குத்தா இருந்து ப்ரோ பாரு. ஓ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கமாக தாங்க இருக்கும். அந்த ஃபால்ஸ் சின்ன ஒரு சின்ன அருவியாக இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆக்சுவலி நான் போயிருக்கேன். அந்த ரூட் பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு. அதனால ஒரு ஆளுகிட்ட ஃபோன் பண்ணி நல்லா கேட்டுட்டு இருக்கேங்க. இல்லை கேட்குண்ணா, மைக் கிட்ட தருவீங்களா? பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் யாராம்மா? அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரூட் எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஒரு அண்ணன் கூட தான் போனேன். ஸோ அந்த அண்ணன் கிட்ட தான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் எப்படி போகணுன்னு. வேறு கோயில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது அப்பா பெரிய கோயிலாக இருக்கும்போது இப்போ நான் அந்த அண்ணன் கூட எதுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ போனதும் நாங்கள் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தீங்க நல்லாவே. ஏன்னா லொக்கேஷனும் நல்லாவே இருக்கு. அதனால தான் இப்போ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா ஜாலியாக அந்த வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு கேமரா வேறு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பக்கமாக வந்துட்டோம். அந்தாண்ட அந்த மலை தெரியுதுல்ல, அந்த சைடு தான் நினைக்கிறேன். அது அந்தாண்ட மலை. அவரு கணக்கு வராரு. போயாத்தான். சரி போயா இப்போ மேலே யார் ஏறுமா? வெள்ளி மலை தான். என்ன இளநாள் உள் சைடு இன்னும் போல்டா. உள்ளாத போய் பார்க்கலாம். அந்த பக்கம் ஓரளவு செடிப்பேர் தான் இருக்குது. அப்படியே போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போடுறா இந்தானே போய் நான் அந்த அருவி பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு இருந்தேன். தெரியல உள்ளே இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த சைடு யாரோ போயிருக்காங்க. வண்டியும் நிற்குது. ஹாய் காய்ஸ். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டேன். சைலாக் போட்டோட ஆக்சுவலி பிளேஸுக்கு வந்துட்டேங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம போய் இந்த தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் பார்க்கலாம். ஆமாம், ஒரு ஆள் இங்கே இருங்க. வண்டி பார்த்துங்க. எல்லாம் வண்டி பார்த்துக்க. யாரோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில் மரம் நிற்கிது. போய் பார்க்கலாம். நான் அந்த இடத்துக்கு போகல. நான் போன டைம் வீடியோ எடுக்கிறதுனால போகவே இல்லை. பயங்கரமாக இருக்குது ஒரு ட்ரெக்கிங். எப்படியா ஃபாஸ்ட்டுக்குள்ளார நான் வேறு தண்ணி வருமா வராதான் நினச்சிட்டு வந்தேன். ஏதோ கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இருக்குது. கலர் தண்ணி இந்தாண்ட. இப்போ இங்கேருந்து தான் ஊற்று வருதா? மேலே தண்ணி வரலையா? சும்மா லைட்டாக வருது. அது போய் பார்க்கலாம். தண்ணி இந்தாண்ட கம்மியாக வருதுடா. மழை வந்துன்னா வச்சுக்க நல்லா வரும். என்னடா அந்த சவுண்டு கேட்குது? பயங்கரமாக இருக்குது இல்லை ப்ரோ? சும்மா அப்படியே கொஞ்சமாக வந்து இது எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து? எப்படி ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்காது? இருக்கும் தானே?
18, 20 இருக்கும். இது மாதிரி ப்ரோ இங்கே கருப்பாக தண்ணி இருக்கு. இது ஆலமரம் இருக்குமா? இது ஆலமரம் தான்டா தெரியுது. அதோட அவுத்துல பயங்கரமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி லொக்கேஷன் உனக்கு தெரியாது தானே? நான் இன்னைக்கு வந்தேன், ஆனால் இந்த உள்ளாரெலாம் வரல. அந்த வெளியோட அந்த ரோட்லேயே நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேலே டீப்பாக போகிறது ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். மாடுறா டே. ஆனை வருது. யானை நான் பார்த்துருக்கேன். தண்ணி அடிக்கிறது என்ன பண்ணுறது? சிக்னல் தெரியுது வருமா? தண்ணி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு மேலே ஏறி போக மாட்டேங்குது. வழி இல்லை. போல இதுக்கு மேலே வழி இல்லை. வழி இல்லை. அது வேற எப்படியா போகணும்? பாரு, ஒருவேளை இதோட அருவி முடிஞ்சுதா? தண்ணி ஆனால் வந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கே தான் தெரில. எவ்வளோ தூரம் இங்கே தான் ஒரு 100 மீட்டர் வந்துருப்போமே. அதான் இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி. இதுக்கு மேலே எப்படி போவீங்க? மாதிரி தான் தானே வழி போகுது. ஏறி போகணும். வழி உருவாக்கிக்கலாம் போ. பொண்ணு ஏன் சவுண்டு கேட்குது? போ அப்படின்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ சவுண்ட் அதிகமாக கேட்குது. ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேயெல்லாம் போட்டு வந்துருக்க. குட்டியாக அடிக்க கூடாதா? இந்த கொடி மாட்டுது ப்ரோ. தண்ணி ஃபுல்லாக இருக்குதா? இருங்கடா வரேன். எல்லாம் மேனசஸ் மாதிரி ஆகிட்டோம். அப்பா ஏ சாமி, எங்கடா போய் இங்கேருந்து லைட்டாக தெரியுதுடா. இங்கே போகிற ப்ரோ தண்ணி பயங்கரமாக இருக்குது. இங்கே போகிறா தண்ணி போகிறா கண்ணாடி மாதிரி இருக்குது. உள்ளே இருக்குது அப்படி பளிச்சுன்னு தெரியுது. நான் வரேன்டா. ஓ ரீல்ஸா? அடா அடா அடா. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்தாண்ட ஒரு சைடு தண்ணி போதும் பாருங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஒரு சைடு தண்ணி போகல. ஆனால் அந்த பக்கம் போயிருக்க மாட்டேது. ஸோ நம்ம கூட வந்தெல்லாம் கிட்ட போயிட்டானுங்க. நம்மளுக்கும் பார்த்து தான் போய் ஆகணும். நம்மளால ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோங்க. மேலே போயிட்டாங்க. முன்ன போகிறானு. ஏய் பார்த்து ஏறா. எங்கப்பா இப்போ அந்த இடத்துக்கு போகிறேங்க. அந்த மேலே இருக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். ப்ரோ கேமரா ஃபோட்டோ எடுத்துட்டியாதா? ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து தானே அந்த பாசம். தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக பாசம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் மழை காலத்தில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றும். நல்லாயிருக்கும். நீங்களா அந்த சைடு போய்ட்டு ப்ரோ. அப்பா சரி வா அப்படியே மேலே போகலாம். அப்புறம் ஏறுறதுல இதெல்லாம் சர்க்கிள் விட்டுருக்கானு பாரு. சரி இதுதான் ப்ரோ. நம்ம செருப்பு கொஞ்சம் சர்க்கிள் விடுது பின்னாடி. இல்லைன்னா கப்பு கப்புன்னு ஏறிப்பலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறிடலாம். இருங்கடா நான் மேலே வந்து உங்களை எடுக்கிறேன். கீழே இருந்து மேலே காமிச்சிட்டு வருது. இங்கே போகிற ஃபுல்லாக பாரியாக இருக்குது. அப்பா இந்த இடத்துல எப்படி ப்ரோ ஏறது? சாமி பயங்கரமாக இருக்கு. செங்குத்தா ஏறுது ப்ரோ. நம்ம செருப்பு என் காலை பிடிச்சி திட்டுறீங்க. பாரு செங்குத்தா ஏறுது. கீழே ஒத்துன்னு நின்றுட்டு இருந்தேங்க. மேலே வந்தாச்சு. வரேன். மேலே ஏறி வரதுக்காண்டியும் போதும்போது ஆகிடுது. ஏன்னா ஃபுல்லாகவே செங்குத்தாக இருந்துங்க. அதுவும் இந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாறை வருது. இந்த பாறை மேலே ஏறி தான் வந்தோம். அந்த தண்ணி நிற்கிதுல்ல, அங்கே நின்றுட்டு இருந்தோம். அப்படியே சுற்றி ஏறி மேலே வந்துட்டோம். தண்ணி இங்கேயும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இங்கே ஒரு அருவி இருக்குது. கீழே அங்கே ஒரு இது பார்த்தோம்னா இதே மாதிரி இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. பரவாயில்ல, ஆனால் தண்ணி தான் இல்லை. பாருங்களேன் லொக்கேஷனை. டாடாடாடா, நம்ம ஊரில் இவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷனாக நம்ம விட்டுட்டோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு வந்த இடத்த இங்கே பாருங்க அங்கே இருக்காங்க. ஸோ அந்த அருவி இந்த அருவி தான். ஸோ இப்போ பாருங்களேன் அங்கேருந்து அப்படியே இங்கே வந்துட்டோம். ஆனால் இந்த இடம்லாம் தண்ணி வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்களேன் இங்கே கொஞ்சம் ரொம்ப கலங்களாக இருக்குது. அப்படியே இப்படி வரும். நான் அந்த இடத்துல ஊற்றும் போது ஆனால் இப்போ தண்ணி ஒன்றுமே காணும். சும்மா அப்படியே லைட்டாக அந்த சைட்லேருந்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அருவி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஏய் ஏன்னா போகலாமா? இப்படி சின்னதாக அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கலாங்க. மேலே தண்ணி வரல, பயங்கரமான வெயில் அடிக்குது. கீழே போகுதுங்க தண்ணி. அந்த ஏறின தடத்தில் பார்த்தீங்கன்னா தடு மாதிரி இறங்கிட்டு இருக்கேன். பயமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த செருப்பு போட்டுருக்கோம் சரிக்கிட்டுருமோன்னு. இடம்லாம் மண்ணாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பள்ளம். சரிங்க அப்படியே நான் கீழே போய் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு. நம்ம அவனை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்துடலாம். கண்டுங்களேன் அங்கே மேலே இருந்தோம். சரிங்க அப்படியே அவனை கிட்ட போகலாம். ஐயோ அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமளும் போய் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறதான். பட பொண்ணு வா. அடே சைட்லேயே பாரு, அந்த அதுவே பாரு ரங்கம்னு வர கேமரா. என்ன கேமரா மாடல் என்ன ப்ரோ? காய்ஸ் கேனன் EOS 1200D அந்த மாடலுங்க. இவனை பாருடா. போய் கீழே பாரு. என்ன போசே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே இறங்கிட்டோம். சின்னதாக இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினாங்க. ரோட்டுக்கு அந்தாண்டு ஒரு நல்ல வியூ இருந்ததுங்க. ஸோ அந்த இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறதான். நம்மள ஒரு ஃபோட்டோ. தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க. டைம் 12 மணி ஆகுது. இதே ஒரு குளியல் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். என்ன ப்ரோ போகலாமா? ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சா? தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். ஏய் வா ப்ரோ. ஷூட்லாம் எடுத்துட்டோம். அப்படியே கிளம்புற வழி தான். பாருங்க இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. குரங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. நாம் வேறு தனியாக இருக்குமா? சரிங்க அப்படியே கிளம்பலாம் சீக்கிரம். இவர்கள் எங்கெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக தண்ணிக்குது. அந்த அடி தான் ரோட்டுக்கு வந்துட்டுங்க பக்கமாக. எறும்பு பயங்கரமாக கடிக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் இதோட முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். நான் சொன்ன லொக்கேஷன் பாருங்களேன், இந்த லொக்கேஷன் தான் நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டானு. சரிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். ஒரு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதாங்க. போலாமா? யாரும் போகலாம் ப்ரோ.